சகை பொருந்திய ஹதரத் பெருந்தகை நீண்ட நெடும் காலங்களாக மறைந்த ஞான பெருந்தகை அல்லாமா உஸ்தாதுல் அஸாத்திதா யாக்கூப் ஹதரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நவ்வரல்லாஹு மர்கதஹு அவர்களுடைய மாணவ கலாசாலையில் அவருடைய அன்பிலே பண்பிலே பாசத்திலே கரம் பற்றி நீண்ட நெடும் நாட்களாக இந்த சேவையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் ஏறத்தாழ 50 ஆண்டுகள் கடந்தும் மஸ்ஜிதே ஜாபித் அண்ணா நகரில் ஒரு முன்மாதிரியான தலைமை இமாமாக எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களது அரும்பெரும் தலைவர் கண்ணியத்திற்குரிய மௌலானா அல்ஹாஜ் எம்.கே. அலாவுத்தீன் பாக்வி அவர்கள் பரக்காத்துவும் வரவேற்புரை நிகழ்த்துகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத. ஷரியத் பேரவை மற்றும் மஸ்ஜிதே மாமூர் இணைந்து நடத்தும் மாபெரும் இஸ்லாமிய சமூக விழிப்புணர்வு இந்த மாநாட்டை அருள்மறை திருமறை அருமையான முறையில் ஓதி துவக்கி வைத்த அருமை நண்பர் காரி சித்தப்பதி பாக்கவி ஹஸரத் அவர்களே, பேருரை ஆற்றி நமக்கெல்லாம் துவா செய்ய வருகை புரிந்திருக்கக்கூடிய மதரசா காஷித்துல் ஹுதா நிறுவனர் முதல்வர் அமீர் ஷரியத் மௌலானா அப்துல் மஜீத் ஹஸரத் அவர்களே, சிறப்புரைகள் ஆற்றி சென்ற தமிழ் மாநில ஜமாத் உலமாவுடைய பொதுச் செயலாளர் அன்வர் பாதுஷா ஹஸரத் அவர்களே, அப்துல் கய்யூம் பாக்கவி ஹஸரத் அவர்களே, ஃபஹ்ருதீன் பாக்கவி ஹஸரத் அவர்களே, காஷிஹுதா பேசலாய அரபி தோழர் முகமது இப்ராஹிம் பாக்கவி ஹஸரத் அவர்களே, சிறப்புரை ஆற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அருமை நண்பர் சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியுடைய பேராசிரியர் சிறந்த பேச்சாளர் மௌலானா அபுத்தாரிக் பாக்கவி ஹஸரத் அவர்களே, துவக்க உரை ஆற்றிய ஷரியத்து பாதுகாப்பு பேரவையினுடைய செயலாளர் மன்சூர் காஷிஜி ஹஸரத் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திக் கொண்டிருக்கக்கூடிய எம்.கே. அலாவுத்தீன் பாக்கவி ஹஸரத் அவர்களே, நன்றி உரை நிகழ்த்த இருக்கின்ற பழவேற்காடு ரியாதுல் ஹுதா அரபிக் கல்லூரியுடைய முதல்வர் முகமது அலி ஹஸரத் அவர்களே, நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் மௌலானா முஜீப் பாக்கவி ஹஸரத் அவர்களே, மஸ்ஜித் மாமூர் பள்ளி வாசலில் இந்த சிறப்பு கூட்டத்தை நடத்துவதற்காக அனுமதி கேட்ட உடனே
அனுமதி வழங்கி முழு ஒத்துழைப்பு கொடுத்த இந்த பள்ளியுடைய நிர்வாகிகளே, உலமா பெருமக்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவரையும் ஷரியத் பாதுகாப்பு பேரவை மற்றும் மஸ்ஜித் மாமூர் நிர்வாக கமிட்டியின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கணித்துக்குரியவர்களே, நீண்ட இடைவெளிக்கு பின்னால் ஷரியத் பாதுகாப்பு பேரவை சமூக விழிப்புணர்வு கூட்டத்தை நடத்தியிருக்கிறது. இந்த பள்ளியிலே பல கூட்டங்கள் ஷரியத் பேரவை நடத்தியது. இடைவெளிக்கு பின் இந்த ஒரு புதிய முயற்சி உத்வேகத்தோடு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் ஷரியத் பாதுகாப்பு பேரவை உறுப்பினர்கள், மஸ்ஜித் முஹம்மது நிர்வாகிகள். காரணம், இந்த சமூகத்தில் அன்றைய நிலவிய அதே குழப்பம், சமூகத்தை பிளவுபடுத்தி சீரழித்துக் கொண்டிருந்த அதே குழப்பங்கள் இன்று மென்மேலும் அதிகரித்து இந்த சமூகத்தை சீரழிப்பது மட்டுமல்லாமல், பிளவுபடுத்துவது மட்டுமல்லாமல், இஸ்லாமிய இளைஞர்களுடைய உயிருக்கும் மேலான பாதுகாக்கக்கூடிய ஈமானை பறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகரித்துக் கொண்டிருக்கிறதை பார்த்து, ஆஹா, இது சும்மா இருக்கக்கூடிய உலமாக்களுடைய கடமை, சமூக பாதுகாப்பு பொறுப்பாளர்களுடைய கடமை, இதை கட்டுப்படுத்துவது, இதை மட்டுப்படுத்துவது, சமூகத்தை இளைஞர்களை பாதுகாப்பது, அவருடைய ஈமானை பாதுகாப்பது உலமாக்களுடைய கடமை மட்டுமல்ல, ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை என்ற உணர்வோடு முதலில் சென்னை மாவட்டத்தில் பல இடங்களில் இந்த சிறப்பு கூட்டத்தை விழிப்புணர்வை நடத்தி ஏற்படுத்துவது, அதுக்கடுத்து தமிழகத்தின் பல பாகங்களில் சென்று இந்த விழிப்புணர்வு கூட்டத்தை நடத்துவது என்ற ஒரு முடிவு செய்த அடிப்படையில் முதல் கூட்டம் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த மஸ்ஜித் மாமூர் பள்ளியில் சிறப்பாக நடந்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, உலகிற்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடி என்று சொல்வார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உம்மத்திற்கு, இந்த சமூகத்திற்கு 4 பக்கம் அல்ல, 4 திசைகள் அல்ல, 8 திக்குகளில் இருந்தும் இடிகள், இன்னல்கள், சோதனைகள், வேதனைகள், தாக்குதல் தொடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனால் அவதிப்படுகிறது சமூகம், வேதனைப்படுகிறது இந்த சமூகம். கண்ணியத்துக்குரியவர்களே, காரணம், இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்னாலும் சரி, இஸ்லாம் தோன்றியதற்கு பின்னாலும் சரி, உலகத்தில் எத்தனையோ மதங்கள், மார்க்கங்கள், இசங்கள் தோன்றின. அதனுடைய கொள்கை கோட்பாடுகள் அத்தனையும் சிதைந்து சின்னம் பின்னமாகிவிட்டது, ஆகிவிட்டது, ஆகிவிட்டது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய இஸ்லாம் அசல் வடிவத்தில், அதனுடைய அசல் வடிவத்தில் அப்படியே கொஞ்சம் கூட மாறாமல் சுடர்விட்டு ஒளி பரப்பிக் கொண்டிருக்கிறது. மென்மேலும் அந்த ஒளி பரவிக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு காரணம், இஸ்லாம் விரோத சக்திகள், முஸ்லிம் விரோத சக்திகளுடைய குமரல், காழ்ப்புணர்ச்சி இந்த சமூகத்தின் மீது கொடூரமான சக்திகள், திட்டங்கள், முயற்சிகள், பெருந்தாக்குதல் நடத்திக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த சமூகத்துக்கு தாக்கப்பட்ட வெளிப்புற தாக்குதல்கள், வெளியிருந்து வர தாக்குதல்கள், ஆனால் இந்த உம்மத்துக்குள்ளேயே, இந்த சமூகத்துக்குள்ளேயே இருந்து கொண்டு சிலர்கள் இந்த சமூகத்திற்கு தாக்குதலோடு சீரழிக்க பார்க்கிறார்கள். இளைஞர்களுடைய ஈமானை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள், பறிக்க மேலும் முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் முதன்மையானவர்கள் ஆதியாரி ஈசா குலாம் அஹ்மது நபியை ஏற்றுக்கொண்டவர்கள். இரண்டாவதாக ரஷாத் சலீமா, அவரை நபியை ஏற்றுக்கொள்ள
குர்ஆன் மட்டும் போதும், ஹதீஸுகள் தேவையில்லை என்று சொன்னவர்கள், ரஷாத கலிஃபா நபி என்று சொல்லி பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், அதுவும் இந்த ஏரியாவில், இந்த மஹல்லாவில் மண்ணடியாக இருக்கட்டும், செவல்ஸாக இருக்கட்டும், இந்த 19 நம்பர் குரூப்புகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. வெளியூரிலிருந்து வரக்கூடியவர்கள் இந்த லாட்சியிலே தங்குறாங்க. அவர்களிடத்தெல்லாம் போய் பேசி, அவர்களை பயிற்சி கொடுத்து, அவர்களை தன்பக்கம் இழுத்து, அவர்களை ஈமானை பதித்து, அவர்கள் தங்கள் ஊருக்கு செல்கின்ற பொழுது அந்த கொள்கையை பரப்பக்கூடிய சூழ்நிலை இந்த அதிகத்தில் வருவதை பார்த்து நாம் வேதனைப்படுகிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு இஸ்லாமிய இளைஞர் எப்படி தன்னுடைய ஈமானை விட்டுவிட்டு வேறு மதத்திற்கு எப்படி சேர முடிகிறது? ஆதாரி எல்லாம் காஃபிர் என்று சொல்றோம், 19 குரூப் எல்லாம் காஃபிர் என்று சொல்கிறோம். ஒரு இளைஞர் எப்படி தன்னுடைய ஈமானை விட்டு அங்க போக முடிகிறது? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லவில்லையா? லா நபிய பஅதி, எனக்கு பின்னால் நபியே கிடையாது. சயகுனு ஃபீ உம்மத்தி கஸாபுர ஸலாத்து யஸஅமு குல்லுஹும் யஸஅமு அன்னஹு நபியுல்லாஹ். எனக்கு பின்னால் 30 பொய்யர்கள் வருவார்கள், 30 பொய்யர்கள் வருவார்கள். ஒவ்வொருத்தருமே தான் நபி என்று வாதாடுவாங்க. நான் பார்த்த நபியின் லா நபிய பஅதி, நான் கடைசி நபி, எனக்கு பின்னால் நபி கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்தமாக சொன்னார்கள். ஏன்? இந்த உம்மத், இந்த சமூகம் எந்த பொய்யுடைய பேச்சை கேட்டு ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக. ஒரு தடவை சொன்னார்கள், பல சந்தர்ப்பங்களிலே லா நபிய பஅதி என்பதை அழுத்தமாக சொன்னார்கள். தபூக் யுத்தம் நீண்ட தூர பயணம், ரோமர்களை எதிர்க்க வேண்டியிருக்கிறது. ஆக ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை அத்தனை முஸ்லிம்களும் போருக்காக புறப்பட வேண்டும், யாருமே இருக்கக்கூடாது. எல்லாரும் புறப்பட்டார்கள். ஆனால் முனாஃபிக்குகள் பொய்யான சாக்கு போக்கு சொல்லி அங்கே மதீனாவிலே தங்கிவிட்டார்கள், போருக்கு போகவில்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பகரமாக மதீனாவை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்சாரி தோழருக்கு ஒப்படைச்சாங்க. தன்னுடைய குடும்பத்தினரை, பெண்களை பாதுகாப்பதற்காக தன்னுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை நியமிச்சாங்க. நீங்க போருக்கு வரவேனா, மதீனாவில குடும்பத்தை பாதுகாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு விட்டார்கள் தபூக் யுத்தத்துக்கு. முனாஃபிக்குகள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்ததும் கேலியாக நையாண்டி பேசி சிரித்தார்கள். அலியே, உம்முடைய தகுதியை கவனித்துதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பத்தியில விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு கேலியாக பேசினாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவரை தாங்க முடியவில்லை, அதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. வீட்டுக்கு சென்றார்கள், வாளை எடுத்தார்கள், கழுத்திலே மாட்டிக்கொண்டு வாகனத்திலே அமர்ந்தார்கள், தபூக் நோக்கி புறப்பட்டார்கள். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து 3 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஜுர்ஹ் என்ற இடத்துல தங்கியிருந்தார். நேராக போனது, யா ரசூலல்லாஹ், பெண்கள் மத்தியிலே, குழந்தைகள் மத்தியிலே என்னை விட்டுவிட்டு வந்துட்டீர்களே, முனாஃபிக்குகள் எல்லாம் கேலி செய்கின்றார்களே, நையாண்டி செய்கின்றார்களே, நானும் வருகிறேன். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மருமகளை ஆறுதல் படுத்துகின்றார்கள். அலியே, அந்த மின்னி மன்சிலத்தி ஹாரூன மின் மூஸா, மூஸா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூஸா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல எந்த இடத்துல இருந்தாங்க, அந்த இடத்துல எங்களிடத்தில் நீங்க இருக்கிறீங்க, இதை நீங்க திருப்திப்பட்டுக் கொள்ள வேண்டாமா? மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர்சீனா மலை சென்ற பொழுது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனக்கு பகரமாக கலீஃபாவாக விட்டுவிட்டு சென்றார்கள். அடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காமிக்கிறாங்க, அவருடைய இடத்துல நீங்க இருக்கிறீங்க. இதை சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா அன்னஹு லா நபிய பஅதி என்று அழுத்தமாக அந்த இடத்தில் சொல்றாங்க. அலியே, எனக்கு பின்னால் நிச்சயமாக நபி வர மாட்டார். எனக்கு வார்த்தை கேட்டு யாரும் எண்ணிவிடக் கூடாது. மூஸா அலைஹிஸ்ஸலாம் தனக்கு பகரமாக நியமித்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பின்னால் நபியாக வந்தார். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு நபி வருவார்
என்ற அழிவட்டுமல்ல, இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய யாரும் நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய பாதி எனக்கு பின்னால் நபியங்கிறார் அடித்தளமாக சொல்லியிருக்காங்க. இருக்கக்கூடியவர்களே, அப்படி இருக்கின்ற போது ஒரு இளைஞர், இஸ்லாமிய இளைஞர் காபிர் என்று பத்வா கொடுக்கப்பட்ட காரியாலயத்திலையும் 19 நபர் கூட்டத்திலும் போய் சேர்கிறார் என்று சொன்னா எவ்வளவு பெரிய அறியாமை, நமக்கு எவ்வளவு பெரிய வேதனை. அப்ப இவர்களை பாதுகாப்பது, அவருடைய பிரச்சாரத்தை கட்டுப்படுத்துவது, சமூகத்தை பாதுகாப்பது, இளைஞருடைய ஈமானை பாதுகாப்பது யாருடைய கடமை? இது உலமாவுடைய கடமை மட்டுமல்ல கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை. அது மட்டுமா, எத்தனை தாக்குதல் சமுதாயத்தில் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நசராக்களை எடுத்துக் கொள்க, கிறிஸ்துவ மிஷனரி முஸ்லிம் ஏழை முஸ்லிம்கள் மீது தாக்குதல் கொடுக்குகிறது, அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறது, அவருக்கு உதவி செய்கிறது. இதெல்லாம் நீண்ட வரலாறு சொல்ற டைம். அதையும் போன்று இஸ்லாமிய பெண்கள் மீது மதவெறியர்கள் சக்திகள் தாக்குதல் தொடுக்கிறார்கள். நம்ம ஒரு ஆளு அந்த மத பெண்ணை திருமணம் முடித்து இஸ்லாம் ஆக்கிவிட்டால் லவ் ஜிஹாத் என்று சொல்லி சிறையில் கொண்டு அடைத்து வைக்கிறார்கள். நமது இஸ்லாமிய பெண்களை மயக்கி காதல் வரையில் சிக்க வைத்து அவர்களை மதமாற்றம் செய்து திருமணம் முடித்துக் கொள்கின்ற சக்திகள், மதவெறியர்கள் ஏராளமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வலையை சிக்கிக் கொண்டிருக்கிறார் இஸ்லாமிய பெண்மணிகள் ஏராளம். இந்த தாக்குதல் இஸ்லாமிய பெண்களை பாதுகாப்பது எப்படி? யாருடைய பொறுப்பு? உலமாக்கள் மட்டுமல்ல, அனைவருடைய பொறுப்பு. அதை பற்றி எல்லாம் பின்னால் பேச கண்டிக்கக்கூடியவர்களே. ஆக சமூக விழிப்புணர்வு என்ற இந்த கூட்டத்தை சரியத்து பாதுகாப்பு பெயரை எடுத்திருக்கிறது என்று சொன்னால், இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக, இளைஞர்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் இந்த சமூகத்தை மத வெளிகளில் இருந்து இஸ்லாமிய எதிரிகளுக்கு பாதுகாத்து ஈமானோடு வாழ்ந்து உலகத்தில் மறு உலகத்தில் ஈமானுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக சொர்க்க வாழ்க்கை ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா